உன்னை காத்துக்காயலோ. போதும், இப்பதான் சோத்து பல்ல அடிச்சேன். யாரா கரெக்டான மாதிரி இருந்துக்கிட்டு சீமக்குற தூர்ல ஏறீங்க ப்ரோ? எத்தனை வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிறீங்களே, ஈபி தொழிலா? உனக்கு லைன் வருதா? லைனே விட்டு விட்டு கிடைக்குங்க. இங்க திருப்பேச கம்மியா இருக்கு பாருங்க. நம்ம லைன் சரியாவே கிடைக்க மாட்டேங்குதுங்க. லைன் கிடைக்கலையா? சப்பல அங்க டூ பேஸ் வருது, நம்ம சேர்த்து திருப்பேச வருது. ஏங்க மருதமணி, நீங்க சப்பல நான் சப்பறேன், நீ சப்பற. சப்பல பத்தலையா? வோல்டேஜ் கம்மியா இருக்கியா? பெரை தண்ணி முண்டை, அது நாடகமா செக்ஸ் படமா? இல்லங்க, கரண்ட் சப்ளைன்ற. அவே ஏய் மருதமணி, அயர டிவி கிட்ட சொறி. ஹலோ, இப்படி ஒரு வயரம் வேணா நான் எங்கேயும் போய் பார்க்கல ப்ரோ. மோட்டர் நல்லா இருக்கு, மோட்டர் நல்லா இருக்குங்க, கரண்ட் இல்ல. கரண்ட் சப்ளை பத்தல மருதமணி. ஐயா, இந்த மோட்டருக்கு ஏன் சப்பலை கொடுக்க முடியாது? நீங்க வேணா கொடுங்க, காயல் அடிக்கட்டும். லைன் ஏங்க நீ ரெண்டு லைன் கொடு, நான் ஒரு லைன் கொடு. நீ பிரிச்சு விட்டு அடிக்கிறியா லைனை? நான் புருத்து விட்டு புருத்து. ஏ ஐயோ, கோத்தா எரசடிக்காம பேசுறான். அந்த ஓட்டப்பழுக்கு அதுக்கெல்லாம் அப்படியே பிரியுதே ஆச்சு. ஐயோ, ஓட்டப்புக்கு அதுக்கு புளுத்து புளுத்து. அதுதான் செதறது. எங்க இருந்து எங்க இருந்து கம்மா தண்ணி இறக்கிறேன் பாரு, வயக்காட்டை காலி பண்ணிருக்கேன். வயக்காட்ட காலி. அங்கிள் அங்கிள், இவ்வளவு நாளைக்கு எந்த பிள்ளைகிட்ட போனா கூட நான் தடுப்பேன். இது வந்து திமிர் கொண்ட முட்டை. ஏய், நான் உண்மையுமே சாப்பிடு புரோட்டோய் சமோசை சாப்பிடு. அண்ணனுக்கு ஒரு சாபதியம், ஒரு ஆப்லேட், அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போ. மணி அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்னே. அண்ணன் தலையில என்னண்ணே? அது ஆனல் உப்புடா. போறாத்தா ஏண்டா ஆனலூப்பா தலைவா. அண்ணே, இந்த லூப்பை தானே இவ்வளவு ஒரு அடி அடிக்கிறியா? அதுக்கு தான் இந்த அளவுக்கா? ஆமா, பெரிய மாடு ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சு 2 பேரும் கை தட்டுறாங்க. நேத்து மொச்ச பயத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்க. வாடா ஒரு கிங்கு வாடா. ஓ, அவனை விட்டா உனக்கு அவன் மாடு லேசா தரவனா 3 டிராக்டர் வச்சிருக்கேன், எழுதி வாங்கிடலாம். என்ன ராதா கொள்ள சொல்லவே இல்ல மருதமணி. இவன் போன்னு சொன்னாலும் மாடுல ஏதோ குத்தும் இருக்க மாடு. எலும்பு தானே இருக்குது. குத்துற மாடு வந்து போய் கட்டி பிடிக்கிறியா? வேணாப்பா, நம்ம ஐயோ ஐயோ தாம்பி, எனக்கு வேணாம் தாயி. அப்படியே சொல்லக்கூடாது. மருதமணி, அப்படியே சொல்லக்கூடாது. ஐயா, அண்ணே மண்டி போட்டு என்னண்ணே ஒண்ண? டேய் டேய் மருதமணி, மருதமணி, தூத்துக்குடி கொத்தனாரு. ஹலோ மிஸ்டர், என்ன கேப்புடு? கவுச்சு குடிச்ச முண்டை, இந்த முண்டையை போச்சுறான் மயிறு. ஏய் மருதமணில அங்கிட்டுன்றே. ஏய் கூசாம தடவறாப்பா. ஏய் ஏய் ஏன் முன்னாடி மொத்த சோறு போட மாட்டாரு. அவனை என்ன வேணா பண்ணு, வாடா. ஏலே உரியா மாட்ட பிஞ்சு போக. மத்த 9 வரும்போது என்னை உள்ள வந்து வயிறில கட்டி பிடிக்க விட மாட்டேன் மயிரோட. ஏப்பா, இன்னும் ஒரு 10 பேர் வாங்கல. மருதமணி பையனுங்க வயலாண்டு வைக்கல, ஒரு 10 பேர் பாதுகாப்பு வாங்கப்பா. ஐயா ஐயா, அதுக்கு என்ன முதல்ல வருவீங்களே. இந்த விஷயத்துல யாரும் வர மாட்டாங்க. இந்த விஷயத்துல இதுல எத்தனை பேர் மருதமணி பயலுங்க, எம்கேஆர் பயலுங்க ஊரா இந்த ஓச கப்பலிங்க தருவோம் நினைப்பீங்களா? நினைப்பீங்க. ஏய் வேணாம்டா, உப்பு சோப்பு அரசன் சோப்பு, உப்பு சோப்பு அரசன் சோப்பு. ஏலே இரா குண்டா,
என்னண்ணே? என்ன உப்பு சோப்பு அரசன் சோப்புக்கு விளம்பரத்துக்கு வந்திருக்கீங்க? பக்கத்துல பாம்பு. உப்பு சோப்பு அரசன் சோப்பு போட்டு குளிச்சதில்ல சோப்பு. உப்பு சோப்பு அரசன் சோப்பு போட்டு குளிச்ச 2 சோப்பு. எனக்கு வேணாப்பா மருதமணி. ஆடி மாப்பிள்ள மத்த நேரம் குன்னுவேன், மத்த நேரம் எச்சி புத்தி போய் பொம்பளை தொடையெல்லாம் தடவுவிய. இங்க மாடு கிருச கட்ட மாடு. பத்திராளிக்கு விரதம் இருக்கேன் தம்பி. பத்திராளிக்கு நாளைக்கு முளைப்பாரி எடுக்கணும், மாவளக்கு எடுக்கணும் தம்பி. முளைப்பாரி எடுக்கணும். நான் வண்டி எடுத்தா தானடா, கட்டி பிடிக்கணும்னா உனக்கு சுடக்கணும், கையை ஒடிச்சு வருவேன். ஆண்டி ஆண்டி அங்கிள் அங்கிள் வாங்க, சம்பளத்தில் கூட 1500 சேர்த்து தரேன். உன் வெதர் கருப்பை உன்னை காப்பாற்றாரேன். அதுக்காக ஒரு மாதிரியா முனமுனன்னு இருக்குன்னு உள்ள போய் எதுவும் நொத்தா. பக்கத்துல பாம்பு. அண்ணே என்னமோ சொல்ல வருதுனே, சொல்லட்டும்னே. சரி சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. அவன் தான் என்னமோ கேக்குறியா? என்னப்பா கேட்டா சொல்லுப்பா. அதான் பக்கத்துல பாம்புன்னு நீ கேட்டேன். படுக்க போட்டு கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறங்க வல்ல. இந்த மாடு புடி மாடு போச்சுனே. ஏய் மாடு நின்று ஊத்துதுடா. ஒக்கமக்க நம்ம மாடு எப்படி காலையெல்லாம் வதுங்க வதுங்க. ஏய் மாட்டுக்கார மாடப்புடி. ஏய் மாட்டுக்கார மாடப்புடி. மாடு நின்று ஊத்துது. மாட்டுக்கு தான் பரிசு, மாட்டுக்கு தான் பரிசு. ரொம்ப நன்றி நன்றி. அப்படி விடுவோம் நினைக்காத. விட மாட்டீங்களா? தலைவா போறா. ஏய் நிப்பாட்டியா, அனிதா மாட்ட நிப்பாட்ட யாருனால முடியாது. இந்த மதுரை மண்ணுல பிறந்துட்டு ஏய் பொம்பளை குத்துனாலும் உங்க அப்படிங்கள ஓத தொறா போட மாட்டேன். போறா. நீ சரியான தம்பி மணியண்டா, சரியான நீ மதுரை மண்ணுல பிறந்தவனா இருந்தா அனிதா மாட்ட 2 பேரும் சேர்ந்து நிப்பாட்டி பிடுங்க பாப்பா. ஏய் நீ சரியான ஆம்பளை இருந்தா. ஏன் அவ கற்பழிக்க சொல்றாப்பா? மாட்ட நிப்பாட்டு. ஏய் இந்த மாடு நின்னு விளையாடக்கூடிய மாடு. நீ சரியான மாடு. நான் 2 மாத்திரை ஓட்டு வந்திருக்கேன். தலைவா ஏய் எதுக்கு எதுக்கு 2 மாத்திரை? நீ வர்றேன்றதுக்காக 2 மாத்திரை. ஐயோ அண்ணே வாமப்புல இறங்கிருச்சே. அண்ணே, நான் மொட்டை மண்டையா இருக்கனால பொம்பளை நினைச்சிட்டியாடா? ஆம்பளடா. இந்த மேடம் சொன்னாங்க, மதுரை மண்ணில் பிறந்த யாருமே இது வரைக்கும் சோட போனதில்லை. மதுரை மண்ணில் 2 பேரும் பிறந்து இந்த காளையை அடக்கி பாருங்க. ஒரே ஒரு விஷயம், அடக்கி பாருங்க. இது பேச விடு. என்கிட்ட பேசின பொம்பளை ஊரா சில பேர் பைத்தியமா திடுறா. பேசுனேன். வீரன் நிறைந்த காளமாட்டை பிடிச்சிதேன் தமிழனுக்கு பழக்கம் தவிர உன்னே மாதிரி காளைக்கு அணைகிற பொட்டை மாட்டை பிடிச்சி எங்களுக்கு பழக்கம் கிடையாது. போறா. புடிச்சு பாரு தலைவா. ஏய் இரியா இரியா, நீங்க மதுரை என்ன 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 என்ன? ஐயா நீ கால மாட்டை பிடிச்சிருப்பையா, எனக்கு பொட்டை மாடை பிடிச்சதா. வாங்க ராதா அவர்களே, நீங்க காலமாட்ட பிடிச்சிருக்கீங்க. மருதமணி மிஸ்டர் மருதமணி நான் பொட்டை மாடத்தை பிடிப்பேன். நீ சரியான ஆம்பளை மதுரை மண்ணுக்காரனா பிடிச்சி சென்னையாக்கி பால் பிச்சா மாட மாட்டேன். நீ சரியான நீ மதுரை மண்ணா இருந்தா. ஏய் இந்த அனிதா ஒரு பொட்டை மாடுதே, புடிச்சு பாரு. தூத்துக்குடி இருடா, இது பெருத்த அவமானம். போட்டு பிணைஞ்செடு தேய்மான கூலியை நான் சென்ட்ரல் ஜெயிலில் பார்க்குறேன். சத்திய சோதனை. தூத்துக்குடி அப்படி கிடையாது. மருதங்குடி கொத்தனாரு மட்ட கம்ப நீட்டுனாரு. மருதங்குடி கொத்தனாரு மட்ட கம்ப நீட்டுனாரு. கள்ளிச்சேரி கொத்தனாரு மட்டத்தை பார்க்க தூக்கு கொண்ட நீட்டுனாரு. மருதங்குடி கொத்தனாரு போறா. ஹேய் 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 ஹேய். உங்க லட்சணம் பத்தி தெரிஞ்சு போச்சா? அவ ஸ்டாம்பை குத்திக்கிட்டே இருக்கா, நீ பேப்பரை திருப்பவே இல்லையாடா?
ஒரே பேப்பர்ல எத்தனை ஜெயிச்சது யாரு? அனிதாவோட மாடு. யார் யா குத்துற? அண்ணே யார்? ஏ இருடி, அவசரப்பட்டு பேசினா பெரிய ஆள் நினைக்காத. இரு உண்மையான பெரிய ஆளு தான். இருமா. ஒரு மாடு சும்மா நிக்கினா கோமிய வாடகை எடுக்குது. எடுத்துட்டு அடுத்து என்ன வேணா பண்ணு. அன்னை மருதமலை கிராமத்து சார்பாக அண்ணன் மருதமலைக்கு மாலை அணிவித்து எல்லாருக்கும் ஒரு மாலை, உங்களுக்காக கிராமத்து சார்பில் இருந்து 2 மாலை உங்களுக்கு போடுறேன். இந்த மாலை எடுத்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். கிராந்தி தருவாங்க. இருறா போட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்ப. தலைவா, இதுலதான் உனக்கு சம்பளம் கொடுக்கணும்னே. அப்படியா? அப்ப வாசி சுற்று. மீண்டும் 500 ரூபா கேக்குறேன். மேலூர் பகீஸ் மொபைல்ஸ் நண்பர்கள் சார்பாக கிமி கிபி 4 வழி கீமி கிப்பி எல்லாம் இதுக்கா சொல்ற? ஓடுறேன். கிறிஸ்துவர் முறக்கிறதுக்கு முன்னா இப்ப கிறிஸ்துவர் பிறந்ததுக்கு முன்னையா? ஆமா, மோலூரு. என்னது? அப்படித்தானே போட்டிருக்கு. மொளையூரு. என்னது? மேலூர் மகேஷ் மொபைல்ஸ் நண்பர்கள் சார்பாக 501. நன்றி 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 சொல்றேன். எதுக்கு நன்றி சொல்லணும்ன்ற? இந்த மாலை நான் என்ன செய்யறது? நாடார் உறவின் முறை தான் போட்டுருக்காங்க தெரியும். இந்த மாலை நான் என்ன செய்யறது? ஆட்டுக்குட்டியா இருந்தா தின்றுப்பேன். 50 தொப்பமா பண்ணா 50 ரூபா ஒரு மாலை. 100 ரூபாயா மாலை? 100 ரூபா. ஏன் 100 200 ரூபாய் இப்படி தொங்க விட்டுட்டு அதுலயும் ஏன் மாலையை எனக்கே ஓட்டாங்க. நீ மாலையை கட்டினாங்க, இது எப்படி ஓ மாலை? ஆம்பளை மாலைடா. எப்படி நீ ஆம்பளை மாலைன்னு கண்டுபிடிச்ச? அண்ணனை சொல்ல விடுறேன். கிறிஸ்து கட்டாவையா அப்படியே பச்சையா சொல்லி போடுவான்டா. அண்ணன் என்னமோ சொல்ல வருதுனே. அண்ணே அம்மா ரைம் சொல்றாரு, நீ கேட்டு போய் காப்பாப்பா. அவன் சின்ன பையன் கேட்கிறான்டா, விவரம் கேட்கிறான்டா. ஆம்பளை மாலை என்ன? இது என்ன ஆம்பளை மாலை என்று உனக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி குஞ்சு தொங்குதா? நீ பார்த்துட்டு வாத்தா. அண்ணே இந்த பொம்பளை மாலை எப்படி கண்டுபிடிக்கிறது? பொம்பளை மாலைன்னா இந்த இதுதான் பொம்பளை மாலை. எப்படி? தலைவா, தலை எக்கிறத தலைவா. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடார் சமுதாயத்திற்கும் இங்க எல்லாம் எங்களை கண்டு ரசிக்க வந்திருக்க இளைஞர் நற்பணி மன்றத்தார்களும் இளைஞர் சிங்கங்களுக்கும், ஆனா உண்மையிலேயே இளைஞர்களை நாங்க எங்க உயிரே இந்த இளைஞர்களுக்காகத்தான் அர்ப்பணிக்கலாம். நாடகம் பார்க்க நானும் ஒரு 20 வருஷமா நடிச்சிருக்கிறேன். வீரவாண்டிய கட்டபொம்மன் நடத்துல நான் வரும்போது 100 பேர் கூட உட்காந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் 2 பேர்த்தையும் பார்க்கறதுக்கு இளைஞர்கள் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வராங்கன்னு சொன்னால் அவங்க பொன்னான பாதங்களை எங்களையெல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டு ரசிக பெருமக்களுக்கும் இங்கே எங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய விஜய் டிவி தலைவர் அவர்களுக்கும் கூட வந்திருக்கும் அண்ணன் சத்ரு சத்ருன்னு சொன்னாங்கடா. சந்துரு என்னடா ஒத்தெழுத்தாட மாத்திக்கிருச்சு? சொல்லுனே. சந்துரு, நான் சத்ருன்னு சொன்னேன், நீ சந்துருன்னு சொன்ன. நீ இந்து போட்ட, நான் இத்து போட்ட, எல்லாம் ஒண்ணுதானடா. ஐயா, அவங்கெல்லாம் வந்து எங்களை நாடகத்தை பாக்குறாங்கன்னு சொன்னா அங்க ரொம்ப பெருமைப்படுறோம்மா. ஐயா, எப்படியாவது என் தம்பியை விஜய் டிவி கூட்டு போயிருக்கியா? அவன் கூட்டு போனாதான் அவன் நம்பி நான் இருக்கேம்மா. கப்ளிங்கிட்ட ரெடி பண்ணி விடுவான்னு பாக்குறேன். கொடைக்கானல்ல கம்பியார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை தேடி தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். வட்ட வட்ட பாறையில பரகரிசி தீட்டையில வட்ட வட்ட பாறையிலே பரகரிசி தீட்டையிலே
அண்ணன் மண்டி போட்டு என்ன வந்துச்சு? போங்கப்பா எல்லாரும் எந்திரிச்சு போங்கப்பா வீட்டுக்கு போங்க. வேணாம் வேணாம் போலாம் வேணாம் நாடகம் வேணாம் போங்க எல்லாரும் போயிருங்க. இவனை இல்லாட்டி நான் இவனை கொண்டுட்டு நான் தேலுக்குள்ள போற மாதிரி வந்துடுறேன். அண்ணன் மண்டி போச்சு என்ன வந்துச்சு? ஐயோ போவுனே. அது நம்ம ஊருக்கு போக குறுக்கு ரோடுன்னு கூகுள் மேப் மாத்தி காட்டிடுச்சு. அதை இல்ல ஏலே தலை போற விஷயம் மாடாது, தலை வர்ற விஷயம் மருதமணி. தலைவா தலை எங்க இருந்த தலைவா? மரியாதையா ஏண்டா நீ இத்தனை நாள் எங்க இருந்தாங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசி கூடி வந்திருக்கீங்கடா. சிமக்கருவ பட்டு போச்சு. குத்த வைக்க முடியாதுடா. சிவகரை பட்டு போதுல நிழலா வெளியே வெட்டலா தெரியும். எங்க இருந்து பார்த்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. வெயில் ஒண்ணும் பண்ண முடியாது வேற. சீமக்கருவ பட்டு போச்சு. சிந்தாமணிக்கு இந்த புள்ள எங்க போச்சு? டோல் கடுக்கு போயிருக்கா. எதுக்குயா நீ இருக்க நான் எங்க போறேன்? குத்துராண்டி மருதம் குடியா குத்துராண்டி குத்துராண்டி மருதம் குடியா குத்துராண்டி. நீ எனக்கு தெரியும். அது இறங்கி சொன்னடா. உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? அங்கிள் 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 காக்கி சட்டை அங்கிள், நான் போயிட்டு வளகாப்புக்கு வரவா? ஏய் நான் பீஸை புடுங்கி திருப்பி அடிச்சு விட்டுருவேன். ஏ என்னங்கிற தங்கா காட்டு சிங்கா ஐயா எனக்கு ஒரு 72 ரூபா கொடுங்கய்யா. எதுக்கு 72 ரூபா இருக்கு? இங்க இருந்து மாடுத்தவனுக்கு 22 ரூபா, அங்கிட்டு இருந்து 32 ரூபா. சரியா போச்சு. ஆமா. ஏன் என்ன ஆச்சு மருதமணி? இதே இந்த கொண்டு வரியா உன் மேல ஏறினதுக்கு அவனுக்கு கடுப்பாயிருச்சு. ஏறினதுக்கே கொள்றானா இப்ப படுக்க வச்சேன்னா? ஐயோ கிளத்துக்கிட்டு அடிக்கிறியா? எது? சாமி ஆனா சாமி உன் கூட ஒன்னும் செய்ய மாட்டேன். ஐயோ நீ ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிற. இப்ப நெஞ்சில ஏத்துவ அப்புறமே அண்ணன் நம்ம சொல்ல வருதுனே, சொல்லட்டும்னே. ஏதாவது சொல்ல விடுறா. என்னடா ஏன் வாய போத்துற? நீ சொல்லுனே, அழுவாதனே. நீங்க எதாவது நீங்க சொல்லுங்க. வேணாம். ஏன் என்கிட்ட நெருங்கி வராத. ஏன் இப்படி ரொம்ப வெறுத்து பேசுறீங்களே? அவன் கொண்டு வரியா? கனங்கத்த மின்னும் வாங்கி புள்ள மின்னும் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது இந்த குக்கரெல்லாம் கொதிக்குது, கடிக்குது குழம்புக்குள்ள வடக்காடு வடப்பா காடு குழந்தை நீக்கும் பொய்யா. ஏன்டா டவுசர் அடிக்காம கேரம் போர்டு அட்டையை தூக்கிட்டு வந்திருக்காண்டா. அது என்னடா? அட சூத்தி பயமேனே. இப்ப தெரியுதா? ஏன் உச்சாருன்னா உச்சாரு ஓரஞ்சார உச்சாரு உசாருன்னா உசாரி ஓரஞ்சார உசாரி. நான் காசு கொடுக்குற ஓனர் கூட அந்த வண்டியை ஓட்டுனதே இல்லையாடா. ஏ நல்லா குளிர் ஆயிரானே. அண்ணே ஜீவ சமாதி தம்பி மீனாட்சி சவுண்ட் சர்வீஸ் ஒரு 5 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணு. நீர் என்ன கிராம்னு செக் பண்ணிக்கிறேன். எங்க அப்பா சொல்லியிருக்காரு 4 பேர் ஏறிக்கிட்டு கிடக்கும்போது போக. அப்பா அப்படியா அண்ணே சொன்னாரு?
ஐயா நீ டிவிக்கு போவேன்னு சினிமாவுக்கு கூட போயா எனக்கு என்ன ஐயா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்த அது கூட பெருமை இல்லையா ஐயோ ட்ரெஸ்ஸா வேணும்ன்ற ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு வேணும் பழம் வேணும்ன்ற பழம் செவ்வாழை பழம் ஆப்பிள் வெட்டி கொடுக்குற ஆபீசரு ஏந்திரம் பழம் நேந்திரம் பழமா நேந்திரம் பழம் உனக்கு வச்சுக்க ஏன் உங்களுக்கு அதெல்லாம் ஐயா ஐயா அதெல்லாம் பெருமை இல்லையா பதிக்கிற நேரம்லாம் சாப்பாடு சரிண்ணே ஹோட்டல் அனுப்பாட்டினா சாப்பாடு டீ கடை அனுப்புறா டீ வடை இதெல்லாம் பெருமை இல்லையா ஆனா தினமும் ஒரு பொம்பளை சரிக்கட்டு வாரியா அதாயா பெருமை சொல்லி அடிப்பேனடி அடிச்சன நடத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடிதானடி நல்ல கட்ட நம்ம மாட்டிக்கிட்ட நல்ல கட்ட நாட்டுக்கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட என்கிட்ட கிராவல் அள்ளும்போது வேகமாக பக்கெட்டை இது பண்ணுறேன் அது ஆற்று மண்ணில் ரைடில் பயந்துக்கிட்டே பக்கெட்டு விடுறேன் பாரு இது என்னண்ணே டான்ஸு இதுதான் நட்டுவாக்காளி ரோட்டில் அடிபட்டு கிடக்கிற சான்ஸ் டேய் போதும் உங்கள் மேலதிகாரி ஃபோன் அடிக்கிறாரு போஸ்ட் மரத்தில் போய் ஏறு ஏய் ஓ அவன் வீட்டுக்கு கரண்ட் புல்லு குறிக்க வந்த வண்டி என்ன அவளுக்கு தெரியாம நான் பாட்டு ஆனால் கரண்ட் புல்லு குறிக்க வந்த ஆள்கிட்டே அவன் பிள்ளை குறிச்சவாரு நீ பொழைச்சிக்கிறோடைய குஞ்சு தக்காளி முண்டை அனிதா என் கிரக என்னை விட்டு போயிடுச்சு போயிருச்சா போயிட்டேன் இப்போ நினைக்காத தம்பி நினைக்காத உன்னை விட்டுட்டு இந்த உசுறு தனியா போகவே உடமா போனாலும் உன்னோட சேர்ந்து நான் போவேன் அதை மட்டும் நினைக்கவே நினைக்காத ஐயா அண்ணே மணி நான் ராதாவை கூட விட்டுரு மருதமணி அவன் தான் விடுமா உன்னை விட்டு என் பொழப்பு கட்டுறாங்க சம்பளம் தர மாட்டேன் மருதமணி நீ இல்லாம இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன் மாட்டை மூக்கணக்காரை பிடிச்சி நிப்பாட்டுறேன் ஐயா வேணாம் சாமி வேணாம் அப்போ தான் நான் காலை தப்போம் அப்படிங்களா உரி 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 ஏய் எதை பிடிச்சிட்டு உரி உரி இப்போ என்ன பண்ண நாடு தவமுது அது எதை பிடிச்சி உரிண்ட கால மாட்டதே எதை தொட்டு உரிண்ட எதை பிடிச்சி உரிண்ட சங்க கல்லத்தை உரி 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 அந்த பிள்ளை என்ன பண்ணுவேன் அந்த பிள்ளை இந்த கிளப்பி இல்லை வா என்னங்க ஐயா விஜய் டிவி தலைவருங்க எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சந்துரு ஐயா. சந்துரு ஐயா எனக்கு 1000 ரூபா போயிட்டாங்களோ எனக்கெல்லாம் அன்பளிப்பு தரல நான் நன்றி சொல்லுவேன் போயிட்டாங்களா சரி போனவங்களும் இருந்தாலும் நன்றி சொல்லணும்ல 1000 ரூபா இன்னைக்கு கிடைக்கிற காசா 1000 ரூபா அன்பளிப்பு வழங்குகிறது அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் எனக்கு அன்பளிப்பு தரல அவருக்கு நன்றி நன்றி இருந்த வணக்கம் அண்ணே இப்போத்தான் உனக்கு காதல் செய்வதை கோச்சிங் கொடுக்க போறேன் தம்பி ஏய் நீ இப்பதான் வேணான்னு சொல்லி ஏய். கொடுத்த அவன் தன்னால் நீர் இருக்க முடியாமல் திருறேன் மாத்திரையை போட்டுக்கிட்டு நீனா போய் கிரண்ட காலில் காட்டினீங்கன்னா 8 நாளைக்கு ஆவி அடிச்சது போவேன் அவனை போய்கிட்டு ஏய் குருண மருந்து மண்ட பேசாமறா அண்ணி 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 அணி ரொம்ப குனி அதிசய பூலாக்கா சிரிக்கிறான்டா தனியா லக்காங்கோழி சிரிப்பு. தவிடு திண்டு தனியா விற்கிறது மாதிரி சிரிப்பு. என் தம்பி தான் லூசா திடுறேன் அனிதா என்னங்க இருமா ஏ ஆக்சிடென்ட் மிதிச்சவனே எந்த வண்டியாவது 200 ஏறமாடா ஏயா ஏறணும்லையா ஏற முடியாத வண்டியை எதுக்கே வச்சிருக்க மெதுவாக தான் ஏற மாடை புடிச்சு நேக்காவுல ஓட்டும் போது தலையை குடுமா தலைய ஆ நேக்காவுல அனிதா ஏய் எத்தனை ரவுண்ட் அணிதா அணிதா நிக்கிட்டு பந்தமா சக்க சக்க
பொறுமசாமி பொறுமசாமி ஒரு மாத்திரை கூட தர்றேன். நீ என்ன மாத்திரை கம்பெனியா போய் தரணும். அண்ணே தம்பிக்கு ஒரு மாத்திரை ரெடி பண்ணேன். அண்ணி முடிவே பண்ணிட்டானா அனிதா, உன்னைய தொடம்போது எனக்கு அப்படியே வேர்வையா இருக்கு. நான் என்ன செய்ய? ப்ளீஸ் ப்ரோ, இது என் ஓன் பத்திரம், கூட்டு பத்திரம் போடக்கூடாது, கேஸ் எப்போ ஆயிரும். அனிதா, நீ வீட்டில் போர்வை பற்றி படுப்பியா, நைட்டி போட்டு படுப்பியா? எனக்கு தெரியும் நீ பொத்து. உன்னைய நான் குக்கரா நினைக்கிறேன். உண்ட காது கேட்கல, மிக்சி நினைச்சு அடிச்சாம போடுறா. இவன் தாண்டா டிரைவர், உனத்தாண்டா வண்டி ஓட்ட கூப்பிடும். மைனஸா சொன்னாத்தேன் நகைச்சுவைன்னு எங்கள் அண்ணன் செஞ்சது சூப்பர். இரு, ஊரு கூட்டம் போட்டு புடிமண் எடுக்க வேணாமா? அண்ணே ரொம்ப அவசரப்படுறா, அரைஞ்சூரி சொல்லிவிடா. சொல்றா, சொல்றியா உன்னை அரை? பொறுமசாமி பொறுமசாமி ஏன் ஏண்ணே ஏன் பொட்டை மாடு குத்தக்கூடாது, கம்பு குத்தக்கூடாது. முடியல. ஆனா நீங்க நினைச்சா முடியாதுதான். கல்யாணத்தன்னைக்கு காலையிலேயே நான் உன்கிட்ட வருவேன். ஆமா, காலையிலே வந்து பொழுதுக்குள்ள படுத்து தூங்கிடுவேன், நைட்டு பூரா நான் வந்துருவேன். தலைவா எதுக்குடா காலையில நீ அங்க போற? எதுக்கு போற? இடத்த அளந்து வாங்க போறியா? அங்க போய் அங்க எவ்வளவு இடம் இருக்குன்னு அளந்து வாங்க போறியா? இருக்க அளந்து பார்த்துட்டு ஓசை அந்த அளவுக்கு என்ன ஓசை அவ்வளவு லென்த்தா இருக்கேன்? எப்படி தெரியுமா உன்னை காதல் பண்ண போறேன்? அந்த கம்மாக்கரை கொட்டகுடி கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. அடி கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. இருடா, இங்கே குழந்தைய பெற்று எடுக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். டே, இந்த ஆட்டை நான் பிறகுதவ யார்ட்டையே பார்த்துட்டேன்டா. வாடா, இது ஆட்டமா இல்லை நாய் குழி வரைக்கிறியா? இங்கே வாடா. நீ பாடிக்கிட்டு நான் ஆட்டம். அப்பா போதும்பா, நான் பாடும்போது நீ அந்த பிள்ளைய லேசா ஏண்டா டோலுக்கட்டை தூக்கிட்டு கம்பி ஆட்டுறியாடா. தம்பி அப்படி மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத. அப்பா நீ பேசாதப்பா, எரிச்ச மாதிரி இருக்க, அரைஞ்சு விடுவேன். உடும்பு மாதிரி வாய வைடா. ஏய், இது கங்காரு உடும்பு மாதிரி. இங்கிட்டு வா, கையை நீட்டு விரைக்க. ஏய், உடம்புட்ட நீ போகக்கூடாது, பிடிச்சா விடாது. நான் போவே மாட்டேன். ஏய், உடம்பு எந்த காலத்தில் குண்டியாடிச்சு? சூத்து பழுத்து போக உலகாரு. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா எனக்கு கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தையே. சொன்னதை நான் கேட்கல, இந்த ஒரு அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. எங்க ஆத்தாப்பி சொன்னதை நான் கேட்கல. நீ உடும்பு தானே, அந்த பிள்ளைய எதுவும் நோன்னியா? வா, இந்த கத்தால வடை வருதடா. எந்த உடம்புல கத்தால வடை வந்துச்சு? கரடி மாதிரி உட்கார்றா, கரடி மாதிரி உட்காரு. இல்லை, இது கலனி கிடையாது, இது கரடியாக்குங்க. டேய், நீ என்ன நாய்? உட்கார. தாயத்தை துப்பு. டேய், அங்கே துப்ப மாட்டியா? ஏன் கம்ப பார்க்குறேன். சாதி ஜனா கொட்டகுடி சாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது, தின சவுக்காலே அடிச்சது போல்.
ஏய் கரடியும் கிடாயும் சேர்ந்து ஒரு புருவியை கொல்ல பார்க்கறதா? டேய் கரடி, இது வேணாம். நீ தப்பிச்சு ஓடுற. ஆனால் இது இளங்குடி ஓடுறாடு. ஏய் அனகுண்டா மாதிரி பாம்பு மாதிரி இரு. சாதிஜானா என்ன அனகுண்டா பாம்பு மாதிரி இருக்குச்சுன்னா அணில் லாரியில் அடிச்சது மாதிரி எந்திரா. ஏய் அனகுண்டா பாம்பு பிடிச்சா அது வேணுமா? அது அகல முடியாம படுத்து கிடக்கு. அனகுண்டா குட்டி, அனகுண்டா பாம்பு இல்ல, அனகுண்டா குட்டி. சாதிஜன்னா எல்லாம் என்ன ஏசுது, சபக்காலே அடிச்சது போல் பேசுது. அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது, அனாதையா பாடுங்க தம்பி. பாடுற மயிர்மேனே எதுக்கு இடுப்பு சொரிஞ்ச? நான் இப்ப வந்தேன், நான் ஒண்ணும் செய்யலப்பா. இங்க வாடா தங்க. ஏன்னா கிழக்கு ஏரியால இருந்து வந்தவங்களுக்கு மோப்ப சக்தி அதிகம். இந்த கோமிய வாடா வருதடி. அந்த தெளிச்சிட்டால 4 லிட்டர் தெளிச்சிட்டால. நான் இங்க நிக்கிறேங்க. நீங்க 2 பேரும் எனக்கு வேணும். ஏய் குண்டே விடுவேன். ஏண்டா நீ சித்திரவதைப்படுத்தி கர்ப்பமாய் கொடுப்ப, நான் வந்து பத்திரப்பதிக்கு போகணுமா மயிறு? ஏய் அடியே லம்பாடி முண்டை, அடியே ரபரவையா உன்னை அறுத்து புரியும். சொந்தமா வண்டி வேணாம் தம்பி, நான் டிவி ஓட்ட முடியாது. நான் அப்ப எப்ப வாடகை எடுத்து ஓட்டிக்கிறேன். ஏய் மைலேஜ் கொடுக்கும் டிவி, 2 டிவி நான் கட்டுறேன்டா. ஐயோ வேணாமே, நான் அதை பாதுகாக்க முடியாது தம்பி. ராதா என்ன கார் கூட வாங்கல. அது அந்த வண்டியில ரிவர்ஸ் கயிறு விழுகுது இல்ல, எது நம்ம வண்டியில. ஏய் என்ன சரி ஒரு 2 நாளைக்கு. ஐயோ எனக்கு வேணாம். நான் அப்பக்கு எப்ப எடுத்து ஓட்டிட்டு 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஓட்டிட்டு நான் விட்டுருவேன். ஏட்டா 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஓட்டிட்டு விடுறது, நான் வாரம் ஒரு ஷாப்பு கொண்டு போய் வேலை ஆக்கும். எப்பயுமே நீனே ஓனரா இருக்கணும்னா வண்டியை மட்டும் நான் ஓட்டணும். நான் நாளைக்கு வித்துருவேன். ஏன்னு கேளு, இந்த வண்டியில பண்ணி அடிச்சிட்டேன். அப்படியா? நீ வேற வண்டி வாங்குவ. இந்த வண்டியை வித்தேன்னா நீ வேற வண்டி வாங்குவ. நான் எப்பயுமே உனக்கு டிரைவர் தான். நீ 1 கோடி ரூபாய்க்கு வண்டி வாங்கினாலும் நான் தான் டிரைவர். ஏய் அவனை நோங்காதடி. எனக்கு வேணாங்க அவன். ஏற்கனவே சீக்கு வந்து தொட்டவனே அரிக்கும். ஐயோ அந்த சீக்குள்ளவன் அவன். மருதமணி அரிக்கும். அதே அரிக்குன்னு வாயை புழக்கிறாள்ல. உன் கிணத்து தண்ணியை குடிக்க பார்க்குறேன். எதில் விட்டேன்? வாயில பாட்டு எதுலடா விட்டேன்? வாயில வார்த்தையை விட்டு ஆத்தா அப்பே சொன்னதை ஏன் கேட்கல? சாதி ஜன எல்லாம் என்ன ஏசுது, சின்ன சபக்காலே அடிச்சது போல் பேசுது. அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது, இன்று உன்னாலதான் நல்லா ஆகி போனது. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணதா என கண்டுக்காம போறீங்க. ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அங்கே போய் நிக்கிறியாடா நட்டுவாக்காளி தலை குசுவன மாதிரி. இப்படி ஒரு காலி பண்ண. ஏய் அங்கிள் அங்கிள் மறந்துமா டேடா. கம்பு மேல தானே இது ஏறுது, இது கம்பு மேல தானே இது ஏறுது. இது மருதம் குடி வவா குஞ்சுதாவுது. அடி தட்டி எல்லாம் கீழே தானே விழுகுது. அங்க நிக்க முடியாம இந்த ஓனே இறங்குது. அடிக்கம்மாக்கிற ஓரத்தில கண்ணதா என கண்டுக்காம போறீங்க நீ சின்ன தரே. வாசிங்கப்பா. இது என்ன இந்த ட்ரவுசர் நின்னு தொலைய மாட்டேங்குது. ஓன் டவுசர் காமி. நான் புள்ள போட்டிருக்கேன். வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது. அந்த அழகு மலையா வாசலில தினையங்குது. நான் வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது.
அந்த 18ஆம் படி வாசல தினமேங்குது. கண்மணிய பொழுது சாஞ்சு நேரமாகுது. நான் காத்திருந்து என் கண்ணோ நோகுது. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. எல்லாமே முடிச்சிட்டிங்களா? வாழ்த்துக்கள் ப்ரோ. நீங்க அப்பா போறீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஏன் மருதமணி நான் பெரியப்பா, நீ சித்தப்பா. அதுக்கப்பா குழந்தைக்கு அப்பா நீங்க. மருதமணி அத்தான், மருதமணி அத்தான், உனக்காக நான் பெல்ட் வாங்கிருக்கேன் அத்தான். நான் அத்தான். ஆமா அத்தான். இவன் அத்தான் வாங்க இடுப்புல கட்டிக்கிங்க அத்தான் அருணாவை. பெல்ட் காதல சொல்லுதா. காதலா நான் பாத்துக்கிறேன். உங்களை பார்க்கல அந்த தொலைஞ்சிச்சுடா. ராத்திரி நேரத்து பூஜை ரகசிய தரிசன ஆசையில் ஏய், நான் இனிமேல் இந்த பாட்டு பாடவே மாட்டேன். அத்தி உன்னிய புடிங்கிட்டானே. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில். பாட்டிலே புள்ள வளர்ந்துருச்சு. இந்த கரெக்டா வந்தியாடா. யமுனா நதி கரையோரத்தில் ராத்திரி நேரத்து ஐயோ மாட்டிக்கிச்சே. ஏன் காலை எவன்டா எழுத்தவன்? யமுனா நதி கரையோரத்தில் கண்ணாவுடன் பூங்காவனம். ராத்திரி நேரத்து பூஜை la la la